கொஞ்சம் பாத்துக்கங்க. உனக்கு ஒன்றாவதுப்பா. பாத்து சீக்கிரம். தம்பி, தங்கையாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. குன்றாவ போயிட்டான்ப்பா. தெரியும். இந்தா எல்லா வைரமும் சரியா இருக்கான்னு பாரு. இதுக்காக தானே இவ்வளவு அடித்தடி சண்டை, பொண்டாட்டியை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு இவ்வளவு பெரிய உருவம். அந்த பைக்காக தானே செத்து போச்சு. பைக் அடிச்சிருச்சு. இப்ப பொண்டாட்டி யார் காப்பாத்துவா? குழந்தைங்களை யார் காப்பாத்துவா? நீ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு உன் கூடவே இருப்பானே, அவனை மரபஞ்சில போட்டுட்டியே. இப்படி வானம் பார்க்க படுக்க வச்சிட்டியே. உன் கூடவே இருந்த பாவத்துக்காக இவன் செத்தான். ஒரு பாவமே அறியாத அந்த பஸ் டிரைவர் அடிச்சு போட்டியே. அவர் உயிருக்கே ஒல வச்சிட்டியே. ஏன்பா நீ பெத்த இந்த பிள்ளைய அவர் நெஞ்சில போட்டு வளர்த்ததுக்கா? ஏன் அவனுக்கு சங்கீதம் கத்து கொடுத்தேன்? ஏன் அவனை நல்லவன வளர்த்தேன்னு தலையில அடிச்சு படுக்க வச்சிட்டியே. அப்பா இங்க பாரு, இந்த மர பெஞ்ச தூக்கி போட்டுறாத. இன்னைக்கு இவன், நாளைக்கு அவன், அப்புறம் அவன், அடுத்து அவன், கடைசியா சிங்கக்குட்டி வளர்க்கறேன்னு சொல்வேல அந்த குரு. அவன் இங்க கிடப்பான். எல்லாரையும் கொண்டுட்டு நீ சந்தோஷமா இரு. எங்க வந்த? அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு பார்க்க வந்தியா? இன்னும் சாகலடா, உயிரோட தான் இருக்காரு. என் கழுத்துல இன்னும் தாலி இருக்கு. போய் பாரு. நல்ல பிள்ளையா பிறக்கணும்னு கோயில் கோயிலா ஏறி இறங்கணும், மரமரமா சுத்தணும். அதுக்கான பலனை நாங்க அனுபவிச்சிட்டோம்பா. பேசாதடா. ஒரு பிள்ளையால அப்பாவுக்கு மரியாதை கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும். ஒன்னால உங்க அப்பா உடம்பெல்லாம் ரத்த காயம் கிடைச்சிருக்கு. போய் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ போ. அப்பாவை யார் காப்பாத்தினாங்க தெரியுமா? தேவ். அவனை தாண்டா நான் என் புள்ளன்னு சொல்லிக்கணும். நீ செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு அவன் செஞ்சிருக்கான். அப்பா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த புள்ள தாண்டா. டேய், உன் உடம்புல ஏதாவது ஒரு நரம்புல நன்றின்னு ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த புள்ள காலை தொட்டு கும்பிடு. போடா.
மேகா, உனக்கு எல்லாத்தையும் எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னை மீறி நடக்குது. நான் உன்னை இழந்துருவேணும்னு பயமா இருக்கு மேகா. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க. நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, என்ன ஏமாத்திட்ட. bloody cheat. உன்னை போய் லவ் பண்ண பாரு. ஏய், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? காதல்னா என்னன்னு தெரியுமா? காதல்னா ப்ராமிஸ், சத்தியம். என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்படி மூஞ்சி மாற எல்லாம் பேசிட்டு வந்து நிக்கிறே. இங்க பாரு, பொம்பளைக்கு கற்புனா ஆம்பளைக்கு சத்தியம். பொம்பளைங்க கேட்டு போனா மட்டும் நாய் மாதிரி கத்துறீங்களே, இப்ப நீ கேட்டு போலாமா? என்கிட்ட போய் சொல்லாமா? என்ன ஏமாத்தலாமா? நீ என்ன ஏமாத்திட்ட, என்ன ஏமாத்திட்ட, என்ன ஏமாத்திட்ட, என்ன ஏமாத்திட்ட, என்ன ஏமாத்திட்ட, என்ன ஏமாத்திட்ட. என்னாச்சு மேகா உனக்கு? மேகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம் தான். காதல்ல தோத்து போன எல்லா பொம்பளைங்களும் பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம் தான். இந்தாங்க, கீழே கிடந்தது. மேகா, நீ என்னுடையவள். உயிரில், உணர்வில், குருதியில், நரம்பில் கலந்து விட்டாய். மேகா, உன் சிரிப்பே என் கவிதை, உன் குறும்பே என் ராகம். நீயே என் வாழ்க்கை, நீயே என் மரணம். என்று முதன் முதலாய் என் மீது விழுந்தாயோ, அன்றே என்னை நான் இழந்தேன். என் மனதை எப்போது அவளுக்கு திறந்து காட்டப் போகிறேன்? ஏன் இப்படி தள்ளி தள்ளி போடுகிறேன்? காத்திருப்பது சுகம் என்பதாலா? காதலை பொத்தி வைப்பது சுகம் என்பதாலா? என் உயிரின் உயிர் மேகா. அது லேட்டஸ்ட் மாடல்ல. அப்படியே சொல்றேன். குரு, உங்க அப்பா வராரா? யாரு? ஜேகேவா? இல்லடா, உங்க அப்பாடா. இப்படி சரி, கிளம்பு கிளம்பு. பாய்டா. போடா. அப்பா, என்னப்பா இங்க? உங்களோட கொஞ்சம் பேசணும். தொந்தரவு ஒன்றும் இல்லையே? சொல்லுங்கப்பா. நீ யாரையாவது காதலிக்கிறியா? அப்பா, தெரியும், பார்த்தேன். கேட்காதுன்னா கேட்கல, சொல்றதா இருந்தா இப்படி திடீர்னு வந்து கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்னு பாக்குறியா? நாம என்ன அப்பம்புழ மாதிரியா பழகுறோம்? நான் இப்படி வந்தா நீ அப்படி போறேன், நீ அப்படி வந்தா நான் இப்படி போறேன். அப்படியே கிட்ட வந்து முட்டுறதா இருந்தாலும் நான் தலை குனிஞ்சிட்டு போயிடுறேன். நான் இன்னைக்கு பேசணும்னு வந்திருக்கேன், பேசிடுறேன். உனக்கு எதுக்குடா லவ்? எதுக்கு லவ்? கையில துப்பாக்கி, சைக்கிள் செயின், இடுப்புல கத்தி. குடித்தனம் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவன் தான் லவ் பண்ணணும். வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை இப்படி இருக்கிறவன் யாரோட குடித்தனம் பண்ண முடியும்? அப்பா, நீ கெட்டவன்னு சொல்ல வரல. நீ நல்லவனா கெட்டவனான்றது முக்கியம் இல்ல. நீ இதுக்கு லாய்க்கு இல்லாதவன், அவ்வளவுதான். அப்பா, நான் மாறிட்டேன்ப்பா. ஜேகே கிட்ட இருந்து மாறி இருப்ப, இல்ல வேற யாருக்கிட்டயாவது போய் சேர்ந்திருப்ப, அவ்வளவுதானே? நான் சொல்றத கேளுக்குப்பா. அவ என்ன உயிரா நேசிக்கிறாப்பா. உயரமா, அகலமா, நெஞ்சு நிறைய முடி இருந்தா பாக்குற பொண்ணுங்க லவ் பண்ணத்தான் செய்வாங்க. நல்லவனா கெட்டவனா அந்த நெத்தியில என்ன எழுது ஒட்டியா இருக்கு, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பா, நான் மாறிட்டேன்ப்பா. எல்லாத்தையும் விட்டுறதா அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருங்கப்பா. சத்தியம் பண்ணிருந்தாலும் உன்னால மாற முடியுமா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமாடா? அந்த பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காக தான். வேற மேகாவை தேவ் லவ் பண்றான். ஆமாடா, அவளை லவ் பண்றான். நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கா. அவளையே நினைச்சு கவிதை, பாட்டு இதெல்லாம் எழுதுறான். அவ இல்லைன்னா அவனால உயிரோடவே இருக்க முடியாதுடா. தேவ் யாரு? என் புள்ள, நான் வளர்த்த புள்ள, என் உயிரை காப்பாத்தின புள்ள. அவன் இதுவரையிலும் என்ன ஒண்ணுமே கேட்டது இல்லடா, கேட்கவும் தெரியாது. அவன் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் செத்து 10 முடிஞ்சு கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்கும். இது பார், நீ விலகிறதுல 2 லாபம்.
ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கும், ஒரு பையனோட வாழ்க்கை சந்தோஷமா மாறும். அப்பா, சாமியை தூக்கும் போது தோல் வலிக்கின்றா, ஆனா அதுல ஒரு சுகம் இருக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணை மறந்துடுப்பா. மறந்துடு. இல்ல மேகா, இல்ல, நான் உனக்கானவன் இல்லை. என்னை விட தேவ் பல மடங்கு நல்லவன். எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தினவன், எல்லாருக்கும் பிரியமானவன். அவன் தான் உனக்கு ஏத்தவன். நீ அவனை விரும்பணும்னா நான் விலகணும், நீ என்னை வெறுக்கணும். வலியோட நான் அதை செய்கிறேன் மேகா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு மேகா. யாரோ யார் யாரோ யாரோடு யாரோ எவர் நெஞ்சினில் தான் யாரோ யாரோ யார் யாரோ யாரோடு யாரோ எவர் நெஞ்சினில் தான் யாரோ காதல் தேனானோ காதல் நீதானோ விடை சொல்பவர்தான் யாரோ வானவில் தானே நம் சொந்தங்கள், வாழ்வினில் ஏனோ அதில் துன்பங்கள், ஆறுகள் சேரும் கடல் எல்லைகள், யாரிடம் சேரும் இவர் உள்ளங்கள், வலை தேடி நீயே அதில் வீணாக விழாதே, நீ விழாதே. யாரோ யார் யாரோ யாரோடு யாரோ எவர் நெஞ்சினில் தான் யாரோ காதல் தேனானோ காதல் நீதானோ விடை சொல்பவர்தான் யாரோ யாரோ யார் யாரோ யாரோடு யாரோ. ₹1,00,000 10 மாடு வாங்கியா? 10 மாடு வாங்கினா பால் வியாபாரம் பண்ணலாம். போ போய் அதை பண்ணு. உங்களுக்கு தான் சொல்றேன், என்னையும் இந்த தொழிலையும் மறந்துருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். போங்க. முடியாது ஜேகே, உன்னை விட்டு போக முடியாது ஜேகே. எங்களுக்கு வேற என்ன தெரியும்? இப்ப என்ன திடீர்னு? ஆமா, திடீர்னு தான். குரு சின்ன வயசு பையனை அங்கிருந்து ஓடி வந்து என்ன ஆச்சரியமா பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன மாதிரியே உள்ள பூந்து அடிதடி ரகலை பண்ணப்போ எனக்கு பெருமையா இருந்தது. சில டைம்ல என்னையும் தாண்டி நின்னா பாரு, நான் உச்சிக்கே போயிட்டேன். ஆனா இன்னைக்கு என் பையன் என் மூஞ்சி பார்த்து, குண்டு ராவ் எந்த பலகையில இருந்தானோ அந்த பலகையில குரு இருப்பான்னு சொன்னான் பாரு, நான் ஆடி போயிட்டேன். அப்படி எதுவும் நடக்க கூடாது, அந்த மாதிரி வரவே கூடாது. புரிஞ்சுதா? அவனுக்கு ஒரு நல்ல அம்மா, நல்ல அப்பா. ஜேகே, அவன் ஒரு பொண்ணை கூட லவ் பண்றான். ஆமா, ஒரு பொண்ணை கூட லவ் பண்றான், மேகா. நான் எதுக்கு இங்க நடுவுல? போதும், இதோட போதும். நான் விட்டாதான் அவன் விடுவான், நீங்கெல்லாம் கலைஞ்சாதான் அவன் நிப்பான்.
நீங்க எல்லாம் போலாம் JK. போலாம் போலாம்